பிக் பாஸ் வீட்டிலேருந்து எவிக்ட் ஆகி வெளில போயிருக்கக்கூடிய ஜெஃப்ரி வீட்டு வாசலில் இப்போ எக்கச்சக்கமாக ஊர் மக்கள் குவிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் பயங்கரமாக ஜெஃப்ரிக்கு கதறி கதறி வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8 ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்டாக இருப்பார்னு நினச்சி மக்கள் ஆதரவு கொடுத்த ஒரு நபர் தான் ஜெஃப்ரி. ஆனால் கடந்த ஒரு 2-3 வாரத்தில் அவரோட கேம் பிளான் அப்படிங்கிறது டோட்டலாகவே டைவர்ட் ஆகிடுச்சு. அதுவும் குறிப்பாக ஒரு வாரம் ஒரு ஆட்கள் கூட இவர் வந்து குரூப் ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் மேலே ஒரு பிராண்டு குத்திட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜாக்லின், அடுத்தது சௌந்தர்யா, அடுத்தது சத்யான்னு சொல்லி ஒரு வாரம் வந்து ஆள் மாறிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் மேலே வைக்கப்பட்டுச்சு. ஆனால் டாஸ்க் அப்படின்னு வந்துட்டா ஜெஃப்ரியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வாரம் விஜய் சேதுபதி கிட்ட இன்டெரக்டாக சில விஷயங்களை ரோஸ்ட்டாக வாங்கினாலும் அதுக்கு அடுத்த வாரம் திருத்திக்கக்கூடிய நபர் தான் ஜெஃப்ரி. அந்த அளவுக்கு தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை இந்த பிக் பாஸ் வீட்டில் உருவாக்கி வச்சிருந்தாரு. டிக்கெட் டு ஃபினாலே வீக் வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருப்பார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஜெஃப்ரி கடந்த வாரம் டபுள் எலிமினேஷனை வெளில போனது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஜெஃப்ரி எலிமினேட்டடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு விஜய் சேதுபதியே வந்து ஆச்சரியப்பட்டிருக்காரு. ஏன்னா இந்த எலிமினேஷன் ரிசல்ட்டை யாருமே எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஜெஃப்ரி ஒரு 80 நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்து கேம் விளையாண்டு போயிருக்காருல்ல, அவருக்கு அவர் ஊர் மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவே பார்த்துருப்பீங்க. அவர் காரில் போய் இறங்கி அவர் வீட்டு வாசலில் கால் வச்சதுலேருந்து அவர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவ்வளோ வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. கட்டாயம் திறமை இருந்தும் அங்கீகாரம் கிடைக்காத நிறைய பேர் உங்களை மாதிரி சாதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் ஜெஃப்ரி நீ ஒரு முன் உதாரணமாக இருக்க அப்படிங்கிற மாதிரியும், ஜெஃப்ரியோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜெஃப்ரி வீட்டு பக்கத்தில் வசிக்கக்கூடிய அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப நெகிழ்ச்சியோட ஜெஃப்ரி வீட்டு வாசலில் கூடியிருக்காங்க. அவருக்கு ஆரத்தி எடுத்து மாலை போட்டு பிரம்மாண்ட வரவேற்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் பிக் பாஸ் முடிஞ்சு ஜெஃப்ரி வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட ரசிகராக இருக்கட்டும், ஜெஃப்ரியோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாருமே அவர் வீட்டை விட்டு கலைஞ்சு போகவே இல்லையா. நாங்கள் ஜெஃப்ரி பார்க்கறதுக்காக தான் காலிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எவிஷன் ரிசல்ட்டில் ஜெஃப்ரி பேரை வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் அவர் வீட்டு வாசலுக்கு வந்துட்டோம். எப்படியாவது ஜெஃப்ரி வீட்டுக்குள்ளே இங்கே போவார், நாங்கள் அவரை பார்க்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி சாதிக்க துடிக்கக்கூடிய நபர்களுக்கு ஜெஃப்ரி ஒரு முன் உதாரணம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வரவேற்போட ஜெஃப்ரி வரவேற்றிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவங்க அம்மாவே பயங்கரமாக கதறி அழுதுருக்காங்களாம். இது வரைக்கும் இந்த வீட்டில், இந்த ஊர் பகுதியில், இது வரைக்கும் நாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜெஃப்ரிக்கு இப்படிப்பட்ட ஒரு மரியாதை கிடைச்சதே கிடையாது. இது இன்னைக்கு கிடைக்கிதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பிக் பாஸ் ஷோ தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களே கண்கலங்கி பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்குக்கான ஒரு 3 டாஸ்க்கை கடந்து வந்துட்டோம். இந்த 3 டாஸ்கில் நேற்று லாஸ்ட்டாக பல்பு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அதில் எல்லாரை விட ரொம்ப நேரமாக அந்த பல்பை ஹோல்டு பண்ணி விஷால் வந்து அதிகப்படியான பாயிண்ட்ஸ் எடுத்து இப்போ டிக்கெட் டு ஃபினாலே லீடர் போர்டில் டாப்பில் இருக்கார். அவருக்கு அடுத்தபடியாக ரயான், இன்னும் சில போட்டியாளர்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் முத்துவோட இந்த குரூப் கேம் வந்து இந்த ஒட்டுமொத்த டிக்கெட் டு ஃபினாலேவை ஸ்பாயில் பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.